ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல போகிறோம். மார்ச் 16 முதல் 22 வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதில் புதன் வக்ரம் பெறுகிறார், பின்னோக்கி செல்கிறார், கும்பத்துக்கு கூட போகிறார். இருந்த போதிலும் இந்த அதிகபட்சமாக மீனத்தில் இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால சுக்கிரனும் குருவும் புதன் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது சிறப்பு. இப்போது இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். வெகு சீக்கிரத்தில் அவர் மீனம் போயிடுவார், உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்பொழுது 7.5 சனி போயிட்டுருக்கு. இருந்த போதிலும் ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 ஆண்டு காலம் ஆகும். இப்போ 2ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னு சொன்னால் அப்போ அற்புதமான பலன்களை தந்து தானே ஆக வேண்டும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி, அதாவது கல்வி வளர்ச்சி, மற்றபடி வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னா கிடைக்கும். அதில் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சொந்த தொழில் அமையும். இப்படி சனி பகவான் ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று பிரச்சனையாகத்தான் இருக்கும். படிப்பில் அக்கறை இருக்காது. சரியாக அப்படி மீறி படித்தாலும் சரியாக மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஆனால் 2வது சுற்று நடக்கிறது அற்புதமான ஒரு நிலை. டென்ஷன் இருந்தாலும் சாதிப்பீர்கள், ஃபினான்ஷியலாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். மற்றபடி குடும்பம் நல்ல பணவரவு பொருள் வரவு இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் பார்த்து பேசுங்க. குடும்ப உறுப்பினர்களாகட்டும், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும், இல்லை ஃபோன் கால்ஸ் கூட சரி வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மற்றபடி ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நேரம் சரியில்லாத பொழுது நம்ம பேசுகிற வார்த்தை தவறான வார்த்தை பிரயோகமாக மாறிவிடும். சரி, அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் 9ஆம் இடம் ராசி, 5ல் இருக்கார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், ராசியை பார்க்க போகிறார். அப்போது 1, 5, 9 கேமரா ட்ரைபேடு மாதிரி இந்த திரிகோணங்களில் அற்புதமாக இருக்கிறதால இது ஒன்றே போதுங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு குரு ஒன்றே போதும், நல்லதே செய்வார். இதுவே 60% நீங்கள் சாதிக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போது 5ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஸ்தான பலம். ஒரு கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்லது நடக்கும். அதாவது பூர்வ புண்ணிய வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் பிறந்த இடத்துல நீங்கள் கௌரவம், புகழ், அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டு, ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் பொற்காலம்.
அப்படின்னு சொல்லணும். இது ஸ்தான பலம். ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது கொடுத்து வைக்கணுங்க. 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்து ராகு அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டி தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு, ஷேர் மார்க்கெட் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற சாதனங்கள் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிலை. இந்த 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அது அலுவலக நிமித்தமாக இருக்கலாம், இல்லை டொமஸ்டிக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு இடம் வாங்க, பூமி வாங்க, ஏதாவது ஒரு வீட்டு சமாச்சாரம் கூட ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், இந்த சனி பகவான் 2ல் இருந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 4ஆம் வீட்டை பார்க்கிறார். மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பர்சனல் யூஸுக்கு வச்சுருக்கிற வண்டியே செலவு வைக்கும். அப்போது நீங்கள் இப்போ வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க. ஆட்டோ இருக்கும், டாக்ஸி இருக்கும், லாரி, ஜேசிபி, இப்படி கனரக வண்டி, டெம்போ ட்ராவலர் இது போல் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ செலவு நல்லா ஜம்முன்னு செலவு வச்சிடும். கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். அந்த 4க்குடையவன் 6ல் வேற போயிடுறார். அப்போது அசையா சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். இப்போ கடைகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அவங்க ஷட்டர் போயிடுச்சு மாற்றி கொடுங்கன்னுவாங்க, இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு கொஞ்சம் தரையை சரி பண்ணி கொடுங்கன்னுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் கண்டிப்பாக வைக்கும். 4ஆம் இடம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த செலவு ஒரே வாரத்தில் காலி ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். தாய் மட்டும் இல்லை, தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையாக இருப்பார்கள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். நீங்களும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இதே சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்குது. திருடு போக, அதாவது நீங்களே மறந்து கூட வச்சுட்டு வந்துருக்கலாம், இல்லை யாராவது லூட் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இல்லை இது மாதிரி இடத்துல நீங்கள் மறந்து வச்சுருக்கலாம். உங்கள்கிட்டருந்து அடிச்சுட்டு போயிடலாம், பறிச்சுட்டு போகலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவர் அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. இல்லைன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறன்னு போய் கட்சியில் உங்களுக்கு அது வீம்பு வம்பாக மாறும். அசிங்கம், அவமானங்கள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு கூட ஒரு சிலருக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். இருந்தாலும் குருவருளும் திருவருளும், அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் குருவருளும் இருப்பதால் உங்களுக்கு இந்த இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்காமல் போகலாம். உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், பிறப்பு ஜாதக தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. மாறாக நல்லது நடக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். வெளிநாடு போவீங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கோயிலாக போவீங்க. தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் விருத்தி அடையும். தொழில் நல்லா சம்பாதிச்சு கொடுக்கும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும். நீங்கள் கேஷுவலாக ஒரு நடைபாதையில் கடை போட்டு இருந்து நீங்கள் கேஷுவலாக வியாபாரம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்டிப்பு வருமானம் வரும் இந்த வாரம். ஒரு வண்டி வாகனங்களை வச்சு காய்கறி பழம்லாம் ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுறீங்க, அதுவும் இன்னும் சூப்பராக விற்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு வருமானம், ரெட்டிப்பு வருமானம், முகத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது என்னதான் உங்களுக்கு சனி, 7 சனி இருந்தாலும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.